ஏறக்குறைய ஆராதனை நேரம் முழுதுமாக நாம் சிலுவையை குறித்தும் தியானித்தோம். இந்த மேஜையை சுற்றி நாம் வரும்பொழுதெல்லாம் மற்ற சபைகளிலே மாதத்திற்கு ஒரு முறை, வருஷத்திற்கு ஒரு முறை, சில சபைகளிலே தினந்தோறும், நமக்கு கர்த்தர் வாரம் ஒரு முறை அந்த மகா பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அதை சூழ வரும்பொழுதெல்லாம் நமது காதுகளிலே ஒரு சத்தம் கேட்கிறது. என்ன சத்தம் என்று கேட்டால், இவனை சிலுவையிலே அறையும், இவனை சிலுவையிலே அறையும், இவனை சிலுவையிலே அறையும். 3 ஆண்டு காலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்யாத நற்காரியங்களே கிடையாது. எல்லாருக்கும் பசியாக போட சாப்பாடு போட்டிருக்கு, உபதேசம் பண்ணியிருக்கிறார், காற்றையும் கடலையும் அடக்கியிருக்கிறார், குஷ்டரோகிகளை குணப்படுத்தியிருக்கிறார், மரித்தவர்களை உயிரோடு எழுதியிருக்கிறார். என்ன தப்பு செய்தார்? அவருக்கே புரிஞ்சிருக்கு. 3 ஆண்டு காலமாக எத்தனையும் இந்த மனிதர்களுக்கு நல்லது செய்த பிறகு அவர்கள் கேட்டுக்கொண்டது என்ன? இவனை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட. சிலுவையில் அரைஞ்சிட்டாங்களா? முடிஞ்சு போச்சா? ஏன் முடியுங்க? அது இட்டேன்னு இல்லையா? அவனுடைய ஆசை முடிஞ்சு போச்சு இல்லையா? சிலுவையில் அறைன்னு கேட்டான், சிலுவையில் அரைஞ்சி முடிஞ்சு போச்சு. அங்கே வந்து நிற்கிறான். அங்கே வந்து என்ன கேட்குறான்? கீழே இறங்கி வரான். அறைய சொன்னது இவன் என்னன்னு சொல்லி சொல்கிறான். லூக்காவின் புத்தகத்தில், நான் இருதயம் எவ்வளோ கடினமானதுன்னு காலிருந்து பார்க்குறோம். அவரை சிலுவையில் அறை வைத்தது மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் கேட்குறான் அவன், நீ தேவனுடைய குமாரனேயானால் அங்கே ஒரு டெஸ்ட் வைக்கிறான். 23ஆம் அதிகாரம், லூக்கா 23:37. நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம். இதெல்லாம் நமக்கு தெரிந்தது தான், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சிலுவையிலே அறையும் என்று சொல்கிறார். அறையும் என்று சொன்ன பிறகு அங்கே வந்து நின்று முடிஞ்சா கீழே இறங்கி வா, நீ தேவனுடைய குமாரனாக இருந்த கீழே இறங்கி வா, உன்னை நீ ரட்சித்துக்கொள். என்ன, உன்னால முடியாது. அவரை என்ன பண்ண முடியல, அவரால் வெளியே வர முடியல. என்னதான் பண்றாரு? பிதாவே, அவர்களுக்கு மன்னியும், நாங்கள் செய்கிறது. 3 வருட காலத்தில் எவ்வளவு ஒரு வேதனையாக இருக்கும் மனசு. 3 வருடம் நான் என்ன 33 வருடம் வாழ்ந்தேன். 3 வருட காலம் இந்த மக்களுக்காக எல்லாம் செய்தேன். என்னை சிலுவையிலே அறை என்று சொன்னான். சிலுவையிலும் கைகளிலே காடிகள், தலையிலே முள்முடி, உடலெல்லாம் வியர்வை, உடம்பெல்லாம் ரத்தம். இவ்வளோத்துக்கு பிறகும் அந்த மக்களுக்கு அந்த அளவுக்கு நான் என்ன தவறு செய்தேன் தான் அவர் மனசுக்கு ரொம்ப பிதாவிடத்தில் அவர் போராடி இருப்பார். அப்போது சொல்கிறார், பிதாவே, அவர்களுக்கு பண்ணியும் தாங்கள் செய்கிறது அறியாத. ஒரு சமீபத்தில் ஒரு இன்றைக்காக தான் சொல்லி நிற்கிறார் இல்லைங்களா? நாம் ஒன்றும் யூதர்களை காட்டில் நாம் ஒன்றும் மேலானவர்கள் கிடையாது. எப்பொழுதெல்லாம் நாம் அவரை துக்கப்படுத்துகிறோமோ அப்போல்லாம் என்ன செய்கிறார் அவர்? பாருங்க, பிதாவே, அவர்களை மன்னி. அதுதான் இந்த மேஜை. சுற்றிலுமே யாரும் இல்லை, தனியாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். இட்ஸ் அட்டர் ஃபெயிலியர். அந்த ப்ராஜெக்ட் முழுசும் கெட்டு போச்சு, ஒரு பிரயோஜனமே இல்லை. கரெக்டா இல்லையே? முடிஞ்சு போச்சு. அப்போ மெதுவாக ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் கேட்குது? ஆண்டவரே. எங்கேருந்து வருது ஆண்டவரே சத்தம்? பக்கத்துலேருந்து வருது. இந்த பக்கம் கிண்டல் பண்ணுறான்,
இயேசு இந்த உலகத்தில் 33 ஆண்டுகளுக்கு எதற்காக வாழ்ந்தாரோ அத்தனையும் 3 வார்த்தையில் பேசிட்டு போயிட்டு, ஆண்டவரே என்ன சொல்றாங்க, ராஜ்யத்தில் வரும்பொழுது அதுக்கு தானே வந்தாரு. அப்போ உனக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்குது, இது முடிவல்ல, இது என் முடிவல்ல, அவருடைய முடிவல்ல. இவர் யார்? இவர் ஆண்டவர். 2000 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்களும் நானும் அந்த ஆண்டவரை நம்பிக்கொண்டிருக்கிறோம். அவர் எனக்காக இந்த பூமிக்கு வந்தார் என்பதை நம்பிக்கொண்டிருக்கிறோம். அவர் சிலுவிலே மரித்தார் என்பதை நம்பிக்கொண்டிருக்கிறோம். அவர் மீண்டுமாக உயிர் தெழுந்தார் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். அவர் பரலோகத்துக்கு சென்றார் என்பதை நம்பிக்கொண்டிருக்கிறோம். அவர் திரும்ப அவன் சொல்றான், என்னுடைய ராஜ்யத்தில் எனக்கு. அவர் சொல்ற என்ன பண்ண சாங்ஷன். அவர் பட்ட வேதனை 33 ஆண்டுகளுக்காக அவர் பட்ட வேதனை, சோதனை கொஞ்ச நேரத்தில் வருத்தம். ஏன்னா சிலுவிலையும் அரைச்சிட்டு அதோட விடுறானா, இங்கேயும் வந்துட்டு கீழே இறங்கி வாழ்றானே. அப்பொழுது அந்த குரல் தனியாக இருந்தவருக்கு ஆத்ம தாகத்தை தீர்த்தவர்கள் இன்றைக்கு ஒருவேளை நாம் ஒரு சிறு கூட்டமாக இருக்கலாம். நம்ம பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படுவாரா? இல்லையா? என்ன சொல்லிட்டு போனாரோ அதை சொல்லிட்டு போன விதமாக புரிந்து கொண்ட ஒரு ஒரே வார்த்தை அவருடைய மகிழ்ச்சியை ஏற்படுத்திட்டு இருப்போம். அதே விதமாக இன்றைக்கு நாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் என்ன சொல்கிறோம்? இல்லை கர்த்தாவே, நீங்கள் தான் எங்களுக்கு ஆண்டவர், உங்களுக்கு ஒரு ராஜ்யம் உண்டு, நீ ஒரு ராஜாதி ராஜா, அந்த ராஜ்யத்துக்குள்ளே தான் வரப்போகிறோம், நீர் வந்து எங்களை கூட்டிக் கொண்டு சேர்க்க போகிறீர் என்பதெல்லாம் அறிக்கையிடுவதற்காகத்தான் நாம் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரத்தில் ஒன்றா உட்காந்து அதை கூடி இதை கூடி இல்லை, இதெல்லாம் அவர் சொல்லும்போது அவருடைய இறுதியம் என்ன பண்ணுது? கழிப்படைகிறது. சரி, எல்லாம் போயிட்டாங்களே, சுற்றி கட்டி பார்க்குறாரு, கீழே யார் இருக்குது? அதெல்லாம் போயிட்டு அப்புறம் வேற இருக்காங்க, போச்சாகலாம் இருப்பா, வேற இருக்காங்க, அம்மா இருக்காங்க, இல்லை அம்மா இருக்காங்க, யார் போனாலும். ஆனால் அந்த அம்மாவை என்னன்னு கூப்பிடாது? ஸ்ரீயே. அவ்வளோ அந்த அம்மாவுக்கு புரியாமல் இருந்தது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் இல்லை? சும்மா தெரியுமா இல்லையா? 33 வருஷம் எவ்வளவு அசிங்கம், எவ்வளோ பாடுகள், சமுதாயத்தில் என்னை எவ்வளோமாக இழி சொற்கள், இவ்வளோத்தையே பாதுகாத்து. ஆனால் இவருக்கு இது இருதயத்தை ஊடுருவி போகும் என்று பரப்புலேயே சொல்லிட்டாங்க. அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இன்றைக்கு பார்க்கிறார்கள். இன்னாலும் புரியல. கூட யார் இருக்கிறது? அவங்களா இருந்தாங்க. வேற யோவானுங்கிறான் கூட. எல்லாரும் விட்டுட்டு ஓடிட்டான். இதில் பார்க்குறாரு, தாய் இருக்காங்க. தாயை போய் சொல்கிறாரு, ஸ்திரீயே. அவங்களை பார்த்தவர் என்ன ஏன் ஸ்திரீன்னு சொன்னார்? நிறைய வழக்கம் கொடுத்துருப்பாங்க நிறைய பேர். என்ன வழக்கம்? ஏன் ஸ்திரீன்னு கொடுத்தாரு? ஸ்திரீயை வந்து ஸ்ரீ வித்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம். உனக்கும் ஸ்திரீக்கும் அவளிடத்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். என்னதான் அம்மா, நீ ஒரு பெரிய காரியம் செஞ்சிருக்க. உன்னுடைய வித்தாக நான் வருகிறேன். ஸ்திரீயின் அந்த அருமையான பாட்டு, இப்போ அந்த பாட்டெலாம் ஓ ஸ்திரீ வித்தே செய்யா கேள்விப்பட்டு கேட்டுங்களா? பெரிய அற்புதமான கீர்த்தனை. பெரிய பெரிய ஞானிகள் அருமையாக வேதத்தை புரிந்து கொண்டு எழுதின பாடல்கள். ஓ ஸ்திரீ வித்தே செய்யா, ஸ்திரீயின் வித்தாக வந்தவர் கிறிஸ்து. அவன் இன்னைக்கு என்ன பண்ணிட்டான்? எனக்கு என்னுடைய குதிகாலை அவன் நசுக்கி விட்டான். இன்னும் 2-3 நாள் போட்டு நான் அவன் தலையை என்ன பண்ண போகிறேன்? நசுக்க போகிறேன். தாய்கிட்ட அந்த தாயை அந்த பெரிய ப்ராஜெக்டுடைய தலைவியாக நான் இந்த பூமிக்கு வருவதற்கு, இந்த மகாபெரிய யுத்தத்தில் இப்போ சொன்ன மாதிரி பெயர்செபூல் கிடையாது. நான் அவனுக்கு எதிராக பகை, அந்த போராட்டத்தை நடத்தி முடிக்க வந்ததுக்கு எனக்கு உதவிய ஸ்திரீயே சொல்றான். ஸ்திரீயாக பார்க்கிறார், சீஷனை பார்க்கிறார், மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தவர். அவரை குறித்து அவன் கொஞ்சம் தெரிந்து கொண்டு இருக்கிறான். இயேசு கிறிஸ்து அதிகமாக தெரிந்து நமக்கு எழுதியிருக்கிறான். யோவான் ஸ்நானகன் என்னென்ன எழுதியிருக்கிறான்? யோவான் டக்குன்னு சொல்ல முடியும், என்ன சொல்ல முடியும்? நிறைய விஷயம் சொல்ல நீங்கள் யோவான் இல்லையா? யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனா இருந்தது,
இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டான் அவன். யார் அந்த யோவான்? இவனுடைய அண்ணன், மரியாளுடைய அக்கா பிள்ளை, சின்னம்மா. அவனிடத்திலே ஒப்படைக்கிற சீஷனே அதோ தாய். அவனுக்கு இங்கே வந்த பிறகோ அல்லது வந்தது பிறகோ அவன் என்ன, அதே மாதிரி யோவான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 325ஆம் பக்கம் 325, பேஜ் நம்பர் 325. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவனிடத்துல தாயை பார்த்துக் கொள்வது போல தன் சின்னம்மாவை பார்த்துக் கொள்கின்றான். மகா பெரிய பொறுப்பு கொடுக்கிறார். அவன் சாதாரண ஒரு மீனவன். ஆனால் அவன் தன் சகோதரனை எப்படி பார்க்கிறான்? தெய்வமாக பார்க்கிறான். பார்க்கின்ற மகா பெரிய ஸ்லாக்கியத்தை அவனிடத்தில் கொடுத்து விட்டான். புரிஞ்சினான். அவருக்கு வேற என்ன வேணும்? அந்த மறைக்கிற நேரத்தில் பக்கத்தில் கலன் அவரை ராஜாவாக பார்த்து விட்டான். இங்கே இருக்கிற யோவான் இடத்திலே சொல்லி விடுகிறார், அவனை பார்த்து தெரியும். யோவானை பற்றி அவருக்கெல்லாம் தெரியும். அவன் என்னென்ன செய்ய போகிறான். தனியாக தொங்கிக் கொண்டிருக்கிற தேவன். இந்த தனிமையிலே இந்த 2-3 உறவுகள். அவர் கூட எப்பவுமே இருந்தது யாரு? அல்ல, பிதா. எதுக்கெடுத்தாலும் பிதா பிதா. அதானே கேட்குறா, நீ பிதா இருக்குன்னா கூப்பிட்றா, போயிடா. அந்த பிதா என்ன பண்ணுறாரு? ஆரம்பத்தில் அந்த பிதாவே ஒரு சொன்னது ஆரம்பிக்கிறாரு. ஆனால் 4ஆவது வசனம் என்ன பேசுகிறாரு கர்த்தர்? அது ஏன் பிதாவே பிதாவே என்னை கைவிட்டு தானே கேட்கணும். டிஸ்டன்ஸ், அந்த உறவு கூட தள்ளி போய் அவர் புரிந்து கொள்கிறார். த கல்ஃப் பிட்வீன் சின் அண்ட் ஹோலினஸ். வெற்றிகரமாக நான் முடித்து விட்டேன். தேவனே, நான் முடிக்கும்போது என்ன சொல்கிறாரு? உங்களுடைய சட்டு பிதாவே என்னுடைய கரங்களிலே அங்கே மறுபடியும் இந்த 2 பேரையும் அவருக்கு தெரியுமா தெரியாதான்? மீண்டுமாக நான் உயிரோடு எழுச்சிக்க போகிறேன். தெரியும் இல்லையா? ஒரு 2 நாள் கழிச்சு ஆண்டவர் பண்ணிக்கலாமே இல்லை? 2 நாள் கழிச்சு என்ன பண்ணிக்கலாம்? எப்பா யோவன் நான் இருக்க போகிறதப்பா, நீ பார்த்துருக்கீங்க மாவை. கம்ப்ளீட் ஹியூமன் டச். அதன் பிறகு பவுலடிகள் அழகாக அற்பமான சரீரத்தில் எவ்வளவு அவரை துக்கப்படுத்தப்படுவோம். தனிமையிலே விடப்பட்ட மனிதனாக எல்லாவற்றையும் இழந்தவராக. ஒருவேளை அந்த நேரத்தில் மனது வியாகுலப்பட்டிருக்கும் போது அங்கே பக்கத்தில் இருக்கிற சீஷர் சொல்ல, ஆண்டவரே ராஜ்யத்துக்கு எல்லாம் சுவிசேஷமே அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, நீ திரும்ப வரப்போகிறீர். ஆஹா, வாழ்க்கை நான் வாழ்ந்தது முழுதும் புரிந்து கொண்டு ஒருத்தன் அங்கே இருக்கிறான். முழுதும் புரிந்து கொண்டு ஒருத்தன் அங்கே இருக்கிறான். ஆதிலே வார்த்தை இருந்தது, புரிந்து கொண்டு ஒருத்தன். என்னை தாயாக இல்லை, மகா பிரியதை ஸ்திரீயாக என்னை பெற்று வளர்த்தெடுத்த என் தாய் நின்று. எவ்வளோ அற்புதமான பினாலி தேவன் அவர் கொடுத்ததா. கைவிட்டுட்டு போயிடுறார். நான் மாத்திரம் ஏண்டா இருக்கணும். இந்த தனிமையிலே உனக்காகவும் எனக்காக பாடுபட்டு இதை செய்து முடித்திருக்கிறார் என்பதை 100 பேருக்கு தெரிய வேணாம். ஒரே ஒரு ஆண்டவரே, ஒருவனாக நீயும் நானும் இருக்க கர்த்தர் நமக்கு இறக்கம் பாராட்டி இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம். அதே யோவான் இங்கே படுத்து கிடக்கிறார். இவர் தனிமையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது
தொங்கிக் கொண்டிருந்த தன்னுடைய சகோதரன், தன்னுடைய சீஷன் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவன் அவருக்காக தனியானவனாக பத்மத்தீவிலே படுத்துக் கொண்டிருக்கிறான். 9ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். I, John, both your brother and அந்த படிங்க. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும், முதல்ல அதுதான், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற ஆசீர்வாதத்துக்கும் அல்ல, உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். அங்கே யூ ஆர் நாட் அலோன். கர்த்தர் சொல்றார், நான் தனியாக தூங்கிக் கொண்டிருந்தபோது ஐ வாஸ் நாட் அலோன். நீ அங்கே நின்று கொண்டிருந்த. யூ ஆர் நாட் அலோன். அவருடைய பராக்கிரமத்தை காண்பிக்கிறார், அவருடைய மகத்துவத்தை காண்பிக்கிறார். ஆதியிலே வார்த்தையாகத்தான் என்னை நீ பார்த்திருக்கிறார். இதோ என்னை பார். திரும்பி பார்க்கிறான். சத்தம் எப்படி கேட்குதா? கால சத்தம் போன்ற ஒரு சத்தம், ஆட்டுக்குட்டி போன்ற சத்தம் அல்ல, கால சத்தத்தை கேட்கிறான். அதன் பிறகா பார்க்கிறான் அவருடைய பராக்கிரமம். பார்த்தபோது 17ஆம் வசனம், 17 16 கூட படிக்கலாம். தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருப்புள்ள பட்டயமும் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. யோவான் சொல்லுகிறான், நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில். எத்தனை அற்புதமான ஒரு காட்சி! 100 வயதிலே தேவனுடைய ஆரம்பத்தை பார்க்கிறான், முடிவை பார்க்கிறான், தனிமையிலே பார்த்து மகிழ்கிறான். கர்த்தர் இந்த சத்தியங்களெல்லாம் நமக்கு போதிக்கிறார். அதுதான் இந்த மேஜை. தனிமையிலே 1000 பேர் இல்லை, 100 பேர் இல்லை, 10 பேர் இல்லை, பக்கத்தில் அந்த ஒரே ஒருத்தன் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு, ஆண்டவரே அதை தான் இன்றைக்கு நான் முடிச்சு நீர் வரப்போகிறேன் ராஜ்யத்தில் அடையணும். சரி, ஆமென்.